guys, நாங்கள் உங்கள் ஜெசிவானா உங்களுக்காக ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் வந்திருக்கோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஒரு பணக்கார பிஸ்னஸ்மேனுக்கு 4 ஒய்ஃப் இருந்தாங்களாம். அந்த 4 மனைவியில் மனைவி வந்து ரொம்ப பாசமாகவும் அன்பாகவும் ரொம்ப அவங்க ஹஸ்பண்டை ரொம்ப நேசித்தாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க வந்துட்டு அவங்களுடைய பிஸ்னஸையும் அவங்க வந்துட்டு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக அவங்க எல்லாத்தையுமே கவனிச்சுக்கிட்டாங்களாம். பிறகு அவ்வளோ கேர் பண்ணியும் ஆனால் வந்துட்டு அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து இவங்கள கண்டுக்கவே இல்லையாம், இவங்கள லவ் பண்ணலையாம். அவர் வந்து கேர்லெஸ்ஸாக அவங்கள பார்க்குறது போகிறது அப்படின்னு இருந்தாராம். ஒரு நாள் அவருக்கு திடீர்னு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சான். உடம்பு சரியில்லாத ஆனபோது அவருடைய 4வது ஒய்ஃப் வந்து ரொம்ப அவர் விரும்பியிருந்தார். ஒரு 4வது ஒய்ஃப்னால் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் அந்த 4வது ஒய்ஃபை வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்டாராம், எனக்கு நீ என் கூட கொஞ்சம் துணையாக இருப்பியா, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு என்னவோ நான் செத்து போயிடுவனோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது, நீ கூட இருந்து என்னை கேர் பண்ணிட்டேன்னா எனக்கு கொஞ்சம் பெட்டராக ஃபீலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அதுக்கு அவங்க 4வது மனைவி நோ 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 என்னால் அதெல்லாம் முடியாது, என்னால் உன் கூட இருக்க முடியாது, என்னால் உன்னை கேர் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் வந்துட்டு 3வது மனைவியை கூப்பிட்டு கேட்டாராம், நீ வந்து என்னை கேர் பண்ணிக்கிறியா, எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இல்லை இல்லை என்னால் கேர் பண்ண முடியாது, நான் நினைக்கிறேன் இப்படியே இருந்தால் சரி வராது, நீங்கள் இறந்து போன பிறகு நான் வேறு ஒரு மறுமணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன், என்னால் கேர் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்களும் போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் யோசிச்சுட்டு 2வது மனைவியை கூப்பிட்டாராம். கூப்பிட்ட பிறகு 2வது மனைவிட்டே மறுபடியும் கேட்டாராம், எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியில்லாமல் இருக்குது, சரியில்லாமல் இருக்குது, நீ என்னை கேர் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 2வது மனைவி தான் அடிக்கடி ஏதாவது ப்ராப்ளம்னா வந்துட்டு அவங்க வந்து நல்ல ஒரு அட்வைஸ் கொடுப்பாங்களாம். அவங்க கொஞ்சம் கூட இருந்து இது செய்யலாம் அது செய்யலாம்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுவாங்களாம். அதனால இவர் கொஞ்சம் கேட்டு பார்த்தாரு, என் கூட இருக்கிறீங்களா அப்படின்ட்டு, என்னை கேர் பண்ணிக்கிறியா அப்படின்ட்டு கேட்கும் போது அவங்க 2வது ஒய்ஃபும் சொல்லிட்டாங்கன்னா, இல்லை இல்லை என்னாலாம் உங்களை கேர் பண்ண முடியாது, வேணும்னா நீங்கள் இறந்த பிறகு நான் உங்களை நல்லடக்கம் பண்ணுவேன் அப்படின்ட்டு 2வது ஒய்ஃப் ஒரு மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் இதெல்லாம் கேட்ட பிறகு அவர் மனசு ரொம்ப உடஞ்சி போச்சான். அவரால் என்ன செய்யறதுன்னே தெரியல, ரொம்ப கவலைப்பட்டு கண்ணை மூடும் போது திடீர்னு ஒரு குரல் ஒன்று கேட்டுச்சான், நீங்கள் எங்கே போனாலும் நான் உங்கள் கூடயே நான் பின்னாடியே வருவேன், உங்கள் உயிருக்கு உயிராக இருப்பேன், நான் உங்களுக்கு நிழலாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் ஒன்று கேட்டுச்சான். ஒரு திடீர்னு ஒரு கண்ணை திறந்து பார்த்தோன்னே அவருடைய ஒய்ஃபு அங்கே நின்றுட்டு இருந்தாங்களாம். நின்று இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவர் பார்க்குறாரு, அவங்க வந்து ரொம்ப சரியாக சாப்பிடாம போகாமல் ரொம்ப மெலிசாயிட்டாங்களாம். இதெல்லாம் பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப அழுகை வந்துடுச்சு போல இருக்கு. இந்த ஸ்டோரியோட மாறல் என்னன்னா, நம்ம நல்லா இருக்கும்போது யார் நம்ம கூட இருக்காங்கன்னு பார்க்கக்கூடாது. நம்ம கஷ்டத்தில் நம்ம கூட யார் இருக்காங்களோ அவங்க தான் உண்மையானவங்க, சிறந்தவங்க கூட. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியில் உங்களை சந்திக்க வருவது ஜெசி அண்ட் வேணா. பாய் பாய்.